அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. தேகத்தை சாய்த்துவிடு, அல்லால் எனில் சிந்தையில் மாற்றிவிடு. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் வாழுவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். என்னடா புத்தகத்தை பற்றி பேச சொன்னா பாரதியாரோட பாட்டையும் இந்த பாட்டையும் பாடுறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலவை தின்னும் பெண்ணில் ஃபுல்லும் இசை தான் இருக்கு. இசையினுடைய ராகங்கள் அதுவும் இந்துஸ்தானி இசை. பாரதியார் அந்த இடத்துல வர்றாரு. இந்த மோகத்தை கொன்றுவிடு பாட்டிலிருந்து ஒரு வரி அதுல வரும். பாரதியாரை தொடாத பெண்கள் இருக்க முடியுமா? அது அம்பை ஆனால் என்ன, அம்பா சமுதிரமாவே ஆனால் என்ன, பாரதியை தொடாம யாருமே இருக்க முடியாது. முதல்ல நான் அம்பையை பத்தி சொல்லணும், அவங்களுடைய எழுத்துக்களை பத்தி சொல்லணும். ஏன்னா அப்பதான் நான் அம்பையை எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பெண் எழுத தொடங்கும் போது முதல்ல ஒரு தயக்கம் வரும். இதை நம்ம எழுதலாமா, நம்ம எழுதும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதை படிப்பாங்களா, இல்லை நம்மளை போன்ற பெண்களே இதை படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அம்பை அதெல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க. எதை இருந்தாலும் எழுதுறாங்க. வட்டார மொழி, சிறப்பு மொழி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வச்சு அவங்க எழுதலை. இயல்பான ஒரு இதில் இருக்கு. அதிகபட்சமாக அந்த தலைநகரமான தில்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி வார்த்தைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்த கதையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அது வரும்போது அதை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் என்ன நினச்சோமோ அதை அழகாக இந்த கதையில் நிலவை தின்னும் பெண்ணில் அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா பெண்களுக்குள்ளேயும் எப்போவுமே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் கணவன் 100% நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு எல்லாம் மார்த்தட்டி சொல்லிக்கிட்டாலும் அங்கே பெண்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 50% தான் என் புருஷன் என்னை நல்லா வச்சுருக்கானே சொல்லுவாங்க. ஏன்னா பெண்ணுடைய கனவுகள் எல்லையற்றதுங்க. அந்த கற்பனைகளுக்கு எல்லையற்றது. தான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது யாராவது ஒரு ஆண் தன்னை தோளில் அணைச்சு ஆறுதல் சொல்லிட்டா அங்கே பெண் மெல்ட் ஆகிடுவான். அதை மாற்றவே முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, என்னை விட சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, 80 வயசு இருந்தாலும் சரி, என்னை தோளில் அணைத்து நான் இருக்கிறேன் உனக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உண்மையாக அங்கே மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இங்கே. ஆனால் அதுலேயும் அந்த கதையில் அவங்க கொண்டு போன நேர்த்தி, அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வயசாகி அதே தில்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இதுக்காக போகிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே நான் போகவே கூடாது அப்படின்னு அந்த கேரக்டர் நினைக்கிறாங்க. சகு அந்த கேரக்டர் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. எதுக்காக இங்கே நம்ம போகணும், பிடிக்கல வழி அப்படிங்க. அந்த வழியை எழுத்தாளராக இவங்க வினைத்தொகையில் எழுதியிருக்காங்க. அதாவது வலிக்கும், வலிச்சுக்கிட்டு இருக்கும், இன்னும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், தொடை நடுங்கும், கைகால் வலிக்கும், இல்லாத வழியெல்லாம் வந்துடும். அத்தனை வழியும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு வருது. இதெல்லாம் அங்கே இருக்காது, ஆனால் இருந்து விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம நிற்கும் போதே இத்தனை ஆளுமைகளில் ஆண்களாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண் பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாள். ஆனால் நான் எல்லாம் அந்த ரகம் கிடையாது. மைக் கிடைச்சா போதும் பேசுகிறாள். பயமெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடையாது. ஆண் என்ன பெண் என்ன எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த கதையில் நிறைய நிலவை தின்னும் பெண்ணினுடைய அந்த சகு கேரக்டருடைய அம்மா பார்த்தீங்கன்னா அதிகம் படிக்காதவங்க. ஆனால் ஒரு இசையை சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த பாடல்களை இது பண்ணுறாங்க. நிலவையுடைய இதில் தன்னுடைய அம்மாவினுடைய மடியில் தாலாட்டு அந்த இதில் வளரக்கூடிய ஒரு பெண். கதையை இவங்க எப்படி கோர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு வயதான பருவத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒட்டி, இவங்களுடைய இளமை பருவத்தில் என்ன நடந்திருக்குமோ அதையும் ஒட்டி அப்படி எழுதியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் அம்பைகிட்ட ஒரு கேள்வி. கதாநாயகனோட பேரை கடைசி வரையும் சொல்லவே மாட்டாங்க. அவன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விஸ்வா அப்படின்னு சொல்ல வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு துணிச்சலான செயல் தெரியுமா?
ஏன்னா அவன் நம்மளுக்கு தேவையே இல்லை. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட நம்ம காதல் வச்சா என்ன, கத்திரிக்காய் வித்தா என்னன்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் இருக்கும். அந்த பெண் அவ்வளோ நல்லா படிச்சு அத்தனை இதோட போய் கனவுகளோட இருக்கும்போது இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, சகோதரர்களே எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கங்க, நான் இந்த கதையில வச்சுதான் நான் பேசுறேன், மொத்தமா எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை. இன்னைக்கு சகோதரத்தோட பழகிற ஆண்கள் இருக்காங்க. இந்த ஆண்களுக்கு எப்படி தெரியுங்களா, ஒரு பெண்ணை மயக்கிறதுனா ரொம்ப அப்படியே ஈஸி. வாழைப்பழத்துக்குள்ள ஊசின்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஆனால் இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை எந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம தொட்டோம்னா அந்த பொண்ணு விழுவாங்கிறதெல்லாம் சும்மா அகராதி போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. கோவிச்சுக்காதீங்க சகோதரர்களே, நான் கதைக்காக தான் சொல்கிறேன். இதை அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் அந்த பயம் கிடையாது, இயல்புல சொல்றேன். இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன். ஏன்னா கணவனை இழந்தோ இல்லை கணவனை விட்டோ இல்லை திருமணம் முதிர்கண்ணியில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை எங்கேயாவது போகும்போது அந்த பயணம் சார்ந்து இருக்கும்போது அந்த கனவுகள் அந்த இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதுல அழகா இவன் வந்து ஹேண்டில் பண்ணுவான். இவன் வந்து எங்க அம்மா வந்து இசை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், எங்க அம்மாவும் இப்படிதான். அவங்க அம்மா வந்து நிறைய இசையில வந்து அந்த ராகங்கள் பிகாக், மணிரங்கு, சிந்து பைரவின்னு குழந்து கட்டுவாங்க. ஒரு 4-5 பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை ராகங்கள், அத்தனை இந்துஸ்தானி பாடல்கள் எல்லாம். அம்பை வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டேன், அம்பை இசைத்துறையிலேயும் அதிக ஞானம் பெற்றவர்களாக இருக்கணும். ஏன்னா அப்போதான் இது எழுத முடியும். ஹிந்திலையும் அந்த ஞானம் இருக்கணும். பாடல் வரிகளை வந்து, ஏன்னா நீங்கள் டெல்லி, பம்பாய் எல்லாம் போனீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து அங்கே வந்து ஒரு கூட்டாக உட்காந்து பஜன்ஸ் செய்வாங்க, பாடல்கள் பாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம். நம்ம இதில் அது பண்ணுறோமா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே தான் பண்ணுவோம், இல்லைன்னா பாத்ரூமில் பாடுவோம். அந்த மாதிரி இந்த கதையில் வந்து இருக்கும். அந்த பெண் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் ஒரு டியூஷன் இன்னும் கொஞ்சம் எடுத்து டெவலப் பண்ணி அம்மாவுக்கு பணம் அனுப்பலாம். அப்படிங்கும்போது அந்த மயக்கி அந்த பசப்பு வார்த்தைகள் சொல்லி அவளை இழுக்கிறதுக்காக சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் மியூசிக்கை கேட்டு போயிடலான்னு. இப்போ என்ன மாதிரி பெண்களுக்கு, எனக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி பெண்களுக்கு நீங்கள் பதியத்துக்கு இப்போ மாதிரி ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா முதல் நாளே வந்து இங்கே கூட்டி துடைக்கிற வேலையை செஞ்சுருவேன் நான். ஏன்னா இசை வந்து அப்படி ஒரு மனிதனை கட்டி போடும். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கிட்ட வந்து அவர் சொல்லுவார், அவன் சொல்லுவான், 1/2 மணி நேரம் கழித்து டியூஷனுக்கு போகலாம் நீ வா அப்படின்னு. அப்போ அந்த இசை என்னென்னலாம் வருது பாருங்க, அந்த ஒவ்வொரு இதாக பஜன்ஸ் வருது, அப்படி பாடல்கள் வருது, எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவன் மெதுவாக இவளை டச் பண்ணுவான். இவங்க வந்து அந்த கதையில தைரியமா எழுதுறாங்க. ஒரு பெண்ணினுடைய அந்த இடத்துக்கு போகும்போது கூட அந்த பாறைகளை பார்க்கும்போது அம்பை எழுதியிருப்பாங்க, நீண்ட முளைகளை உடைய ஒரு ராட்சசி வந்து அங்கே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பாறை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பாறைக்கு வந்து இப்படி ஒரு கற்பனையை கொடுக்க முடியுமா, அந்த பெண் தைரியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவன் வந்து கதாநாயகன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அந்த பாடல்கள்லாம் பாடும்போது பாரு, அந்த பாடலுடைய வரிகளை வந்து எடுத்து வச்சு அவகிட்ட சொல்லுவான். நிறைய உட்காந்து இந்த பெண்ணினுடைய மார்பை கசக்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை டச் பண்ணுவான். அவன் பாருங்க பாடல் வரிகளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெண்ணை டச் பண்ணுவான். டச் பண்ணி அங்கே அவங்களுக்குள்ள எல்லா இதுவும் நடந்துருது, ஒரு சங்கீதமே நடந்து முடிஞ்சிடும். இந்த பெண் எப்படி தெரியுங்களா, இந்த பெண்ணுன்னு இல்லை, எல்லா பெண்ணுமே தான் லவ் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, தனக்கு ஒரு ஆணை பிடிச்சிருச்சுன்னா அவனோட வாழ்றதா தான் இந்த பெண் நினைப்பா. ஆனால் ஆண் வந்து அப்படி கிடையாது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நீ எனக்கு ஒரு துணைவி, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு தேவையை தீர்த்து வைக்கிறவ, அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல செயல்னு சொல்லுவேன் ஆண்கள் நினைக்கிறது. ஆனால் பெண் அப்படி இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ 2வது மனைவியாக கூட என்னை ஏற்றுக்கோ, அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இதில் இல்லை. இந்த பெண் வந்து அப்படி ரொம்ப மெய் மறந்து இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இதில் வந்து ஒரு 2-3 கேரக்டர் தான் அழகாக அதில் அம்பை வந்து புரிய வச்சுருப்பாங்க. இதை படிக்க நான் வந்து நேற்று தான் எனக்கு இது முழுமையாகவே எனக்கு அனுப்பிச்சார், முந்தா நேற்று நைட்டு தான். தோழர் நான் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல படித்ததை விட 2வது தடவை படிக்கும்போது தான் அதனுடைய உண்மையான தாக்கங்கள், அதில் இருந்தக்கூடிய ஏக்கங்கள் புரிஞ்சுது. கர்ப்பம் ஆகிட்டு அவனுக்கு கூப்பிடுவான், நான் வந்து கர்ப்பம் ஆகிட்டேன், என்னுடைய இது வந்து சிசு 5 மாத குழந்தைய என்னுடைய வயிற்றுல 2 குழந்தை இருக்கும், அதுக்கு பேரெல்லாம் வச்சிருப்பா பாருங்க, அழகா பேரெல்லாம் வச்சு. இது விழுந்துருச்சு.
அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பேரெல்லாம் வச்சிடுறா. பொண்ணா இருந்ததுன்னா மேகான்னு, 2 இருக்கிறதுனால 2 ஆண் குழந்தைங்கன்னு சொன்னதால மேரு முகில்னு பேர் வச்சிருப்பா. அந்த சந்தோஷத்தை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அவன் சொல்லுவான், உனக்கு அறிவே இல்லையா, நீ எவ்வளோ கருப்பு கலர்ல இருக்க, ஒரு நாள் கூட கண்ணாடியில பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நீ வந்து இப்படி 5 மாசம் வளர விட்டுருக்கீங்க. அப்போ இவ கேட்பா, நீங்க அந்த மாதிரி எங்கிட்ட பழகலையான்னு. அவன் சொல்லுவான், உனக்கெல்லாம் கண்ணாடியிலே நீ உன்னை பார்த்துக்க மாட்டியா, ஏன்னா அவள் கருப்பு நிறம். அதெல்லாம் நீங்க படிங்க, படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இவளுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய இதாக ஏமாந்துட்டோம் அப்படின்னு இருக்கும். அந்த குழந்தைய அந்த அருள்னு ஒருத்தன் இருப்பான், அவனோட உதவியோட ஒரு இடத்துக்கு போய் ஒரு மருத்துவத்தில் போய் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. உண்மையா நான் கண் கலங்கின இடம் அதுதான். அந்த ஒரு தட்டில் எடுத்து அந்த 2 குழந்தைங்களையும் வச்சிருப்பாங்க. வாழைப்பழ அளவுக்கு தான் அது இருக்கும், 10 பவுண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அபார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவளுக்கு சொல்லுவா, ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து கருப்பா சவுப்பான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. இவ அடுத்து அவனுக்கு கால் பண்ணி, நீங்கள் கொஞ்சம் வாங்க, நான் வரல அப்படின்வா. இல்லை இல்லை, நான் வேற விஷயம் பேசணும் வாங்கன்னு. இந்த இடம் எனக்கு நானே ரொம்ப அப்ளாஸ் பண்ணேன். போன உடனே தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கழட்டி சட சட சடான்னு எத்தனை அடிக்கணுமோ அவனை அடிப்பா. ஏன்னா உனக்கு நான் வந்து பசி தீர்க்கிற ஒரு உணவு, ஆனால் என்னுடைய உயிர் வாழ்க்கையை நான் வந்து அங்கே, ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த உயிரை கொண்டு போய் நாங்கள் வேஸ்ட்டில் போடுவோம். அப்போ துடிச்சு போயிடுவாங்க. அந்த பாருங்களேன், அது தொடாமையே இவன் இருந்திருக்கலாம். தொடும்போது அவனுக்கு தெரியல இவ கருப்பா இருக்கா சவப்பா இருக்கிறான்னு. ஏன் உன்னுடைய அழகை நீ பார்த்தது இல்லையான்னு கேட்பான். நொறுங்கி போயிடுவோம். ஏன் இந்த பெண்கள் வந்து இன்னும் மாறாம இருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு யானை சாப்பிடாம இருந்தா அதுக்காக வருத்தப்படுற ஒரு கேரக்டர். இப்படி எல்லாம் இருந்து அங்க நல்லா அவனை அடிச்சுட்டு வந்துப்போ, அப்ப கூட அவன் என்ன பண்றான், உன்னை திருப்பி எனக்கு அடிக்க தெரியாதான்னு அவளை கையை பிடிச்சி அவன் கூட்டிட்டு போற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரங்கள் ஆனதுக்கப்புறம் விஸ்வாவனுடைய அம்மா எழுதுகிற கடிதம் ஒரு 2-3 பக்கத்துக்கு அருமையான வார்த்தைகளை வச்சு அந்த கடிதம் எழுதியிருப்பாங்க அம்பை. அந்த தாய் தன்னுடைய மகனை வந்து போற்றியோ துதித்தோ எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க. நீ என் பையனுக்கு பண்ணது சரின்னு சொல்லுவேன், என் பையன் உங்ககிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான், நீ பண்ணது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு நிறைய விஷயங்களை வந்து புரிய வச்சிருப்பாங்க. ஒரு ஓவியனை பார்க்கும்போது நான்லாம் நினைப்பேன், இன்னுமே நினைப்பேன், எனக்கு இப்போ 53 வயது தொடங்கிருச்சு. ஒரு ஓவியரை பார்க்கும்போது அடாடாடாடா இவரோடையே நம்ம இருந்துடக்கூடாதா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அது எல்லா பெண்களுக்குள்ள, ஏன்னா ஓவியம் பிடிக்கும், அதனால இருந்தா. இதை இளையராஜா மியூசிக் வாசிச்சாருன்னா அடாடாடா இந்த இளையராஜா என்னோடயே இருந்திருக்க கூடாதா, யாராவது நல்லா பாடினா அட இவ்வளோ நல்லா பாடுறாங்களே இவங்களோடய நம்ம இருந்திருக்க கூடாதா. இது இயல்பு. ஏன்னா நம்மளுடைய கேரக்டரோட பொருந்தி போகிற ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த ஈர்ப்பு வரணும் அப்படிங்கிறது வந்துடும். அதை வந்து தவறு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து வயசு வித்தியாசமே கிடையாதுங்க. அது காதலாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நட்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு புரிதல்னு கூட வச்சுக்கலாம். புரிதலுக்கு வந்து நம்ம இந்த விளக்கங்கள் கொடுக்க வேண்டியதே கிடையாது. புரிதல் எனக்கும் உனக்குமான ஒரு நல்ல புரிதல். அந்த மாதிரி தான் இவங்க வந்து அந்த கதையில் வந்து அம்பை சொல்லியிருக்கும் போது அந்த கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா வெளிப்படும். எல்லாம் கடந்து போயிடுது. இவங்க வீட்டுக்கு அந்த இந்த அம்மா இருக்கிற இடத்துல ஒரு அம்மா வந்து இவங்களுக்கு பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு ஒரு காலில் ஒரு இது இருக்கும், அதையெல்லாம் வந்து எண்ணெய் போட்டு தடவி அதையெல்லாம் சரி பண்ணுற ஒரு இதை அந்த அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. கன்னட மொழியை வந்து அங்கே இது பண்ணியிருப்பாங்க. அம்மாவாரே ஊட்டக்க பண்ணி அப்படிம்பாங்க, அப்படின்னா சீக்கிரம் சாப்பிட வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மொழி ஆளுமை இருக்குது. மொழி ஆளுமையோட எழுத்து உரிமையை வந்து நல்லா எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எழுத்து உரிமைகள், இந்த எழுத்தை நம்ம தைரியமாக எழுதலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று கதையினுடைய கோர்வை. இந்த இடத்துல எனக்கு வந்து பாலு மகேந்திராவும் மகேந்திரனும் ரொம்ப அழகாக என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. ஏன்னா உதிரி பூக்கள் அந்த மாதிரி படங்கள், பாலு மகேந்திராவோட படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் வந்து நான் அர்ச்சனா அந்த கதாநாயகியை தான் நான் வச்சு பார்த்தேன். ஏன்னா உதிரிப்பூக்களில் வரக்கூடிய அந்த அர்ச்சனா கதாபாத்திரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பிக்சரேஷன் எல்லாம் இப்படி இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படி, அது என்னுடைய கற்பனை, என்னுடைய ஒரு இதுக்கான ஒரு கற்பனையில் அந்த மாதிரி பார்த்தேன். அங்கே வந்து இவங்க எல்லாம் முடிச்சு இது பண்ணும்போது நான் அந்த உறவுகள் தொடர்கதை ஏன் பாடினேன்னா அதுக்கான வரி வந்து இதில் இப்போது இந்த இடத்துல வந்து இருக்கும். எப்படின்னா அந்த குழந்தைக்கு இவங்க காலில் எண்ணெய் போட்டு தடவி நீவுவாங்க. அந்த குழந்தை வந்து இவங்களை வந்து ஹஜ்ஜின்னு கூப்பிடும். கன்னடத்தில் ஹஜ்ஜினா பாட்டி. அப்போ இவங்களுக்கு வந்து அதுவரையே தப்பு தாளமாக இருந்துதான், இப்போதான் தாளம் சமத்துக்கு வந்ததுன்னு சொல்லி அழகாக அந்த கதையை முடிப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து படிக்கும்போது நம்மளுக்கு என்னடா ஒரு பெண் வந்து இவ்வளவு இதாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த பெண்ணினுடைய அந்த துணிச்சல் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இயல்பான நிலையில் இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கிற ஒரு பெண், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்,
இசையை ரசிக்கக்கூடிய பெண், தன்னுடைய தனக்காக ஒருத்தன் இருக்காங்கும் போது அவனுக்கான அந்த இது செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் சிதைக்கப்படும் போது பொங்கி எழுந்து அவனை போய் செருப்பால் அடிக்கிற அப்படின்னா, அதுவும் அடிக்கிறத இவங்க அழகாக எழுதியிருப்பாங்க. அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய அவன் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு 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 அடித்து தீர்த்துடுறாங்க. இவங்க அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஞானம் எல்லாம் பிறக்கிற மாதிரி இந்த கதை இருக்கு. நிலவை தின்னும் பெண் உண்மையாலுமே வந்து ஒரு அழகான ஒரு கதை. உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கருத்துக்களில் எல்லாம் அந்த கதை வந்து இன்னும் பேசப்படணும் அப்படிங்கிறது. அம்பை வந்து மிக துணிச்சலான ஒரு பெண், டெல்லியில் இருக்காங்க. துணிச்சலான ஒரு பெண், எழுத்து ஆளுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அந்த உரிமையை நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. சொல் நயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அழகான ஒரு எங்கேயாவது ஒரு கான்வர்சேஷன் இருந்தால் கூட அதை அழகாக அவங்க அதில் போட்டிருக்காங்க. இன்னொன்று, ஒரு ஆண் டைரக்டர் இருந்தானா அவன் எப்படி ஸ்க்ரீன் பிளே எழுதுவானோ அந்த மாதிரி இவங்க எழுதியிருக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு தாக்கம். இதெல்லாம் எனக்கு வந்து இது வந்து சிந்து பைரவி கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு, உதிரி பூக்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. சிந்து பைரவி கூட இந்த படித்ததுக்கப்புறம் முட்டாள்தனமும் தோணுச்சு. நீ ஏன் அவனுக்கு குழந்தை பெற்று தர்ற, தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இத்தனை வருடம் கழித்து அந்த ஞானம் வந்தது. அருமையான கதை, நல்ல கதையை எனக்கு கொடுத்த பதியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது நான் காயப்படுத்தியிருக்கிற மாதிரியான வார்த்தைகள் உங்களிடம் வந்து சேர்ந்திருந்தால் அதை திருப்பி என்னிடமே தந்துவிடுங்கள் என்று அத்தனை தோழமைக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது என்னுடைய வாசிப்பு அனுபவத்தின் அடுத்தடுத்த படிநிலை. இன்னும் போக போக என்னை நான் சரி செய்து கொள்வேன் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.